நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு இப்போ வரைக்கும் சென்னை சிட்டியில் மட்டும் 500க்கும் அதிகமான ஷோஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதில் மோர் தென் 80% ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்க 20% ஷோஸில் ஆல்மோஸ்ட் 15%க்கும் அதிகமான ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இப்போ வரைக்கும் ஷெட்யூல் பண்ண ஷோஸ்லேயே வெறும் 5% ஷோஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது க்ரீனில் இருக்குது. மிச்சம் எல்லாமே சோல்ட் அவுட் இல்லைனா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் புக்கிங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா கலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் 25 crores அதிகமான கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்ஸ்லேயே கலெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம்னா 6 to 7 crores அதிகமான கலெக்ஷனை அட்வான்ஸ் புக்கிங்ஸில் டே ஒன்னுக்காக தொட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த இயரில் பார்த்தோம்னா சென்னை சிட்டியில் சிங்கிள் டேயில் ஹையஸ்ட் ஷோ கவுண்ட்னா அது கருப்பு படம் ரீச் பண்ணியிருந்துச்சு. கிட்டத்தட்ட 700 ஷோஸ் கிட்டக்க பார்த்தோம்னா ரீச் பண்ணியிருந்துச்சு சிங்கிள் டேயில். கண்டிப்பாக அந்த டே கவுண்டெல்லாம் ஜனநாயகம் கண்டிப்பாக டே ஒன்லேயே பிரேக் பண்ணிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு இன்னும் நார்த் இந்தியா அப்புறம் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா சைடெல்லாம் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல பெருசாக. ஸோ அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஓப்பன் பண்ண கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷன் அங்கேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட கெஸ் பண்ணி எல்லா ரீஜன்ஸையும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓப்பன் பண்ணிட்டா கண்டிப்பாக ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்ஸில் அதிகபட்சம் 42 இல்லைனா 45 crores அட்வான்ஸ் புக்கிங்ஸில் கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் தாண்டி டே ஒன்னில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கலெக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த 100 கோடி ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி. ஸோ அந்த கலெக்ஷன் வருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் டே ஒன்னில் 100 கோடி கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.